ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புழுங்கல் அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். சிம்பிள் மெத்தடில் வாங்க செய்யலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நல்லா வணக்கிட்டே இருங்க. நல்லா கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கோங்க. லைட்டாக வணக்கினா போதும், ரொம்ப வணக்க வேண்டியதில்லை தக்காளி. அது கூட கேரட்டு, பீன்ஸு, சோயா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா காய்கறி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணி ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இனி ஆட் பண்ணல. காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வணக்கிக்கோங்க. தக்காளி அவ்வளோக்கும் மசியணுங்கிறது இல்லை. நீங்கள் நல்லா வணக்கிட்டே இருங்க. வணக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அந்த காய் தக்காளி எல்லாம் சேர்ந்து அது கூட வணங்கிடும். அதனால் நீங்கள் அது கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்காம மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. குழந்தை சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணி சாப்பிடுங்க, செய்யுங்க. ஒரு டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களோட அரிசி எப்படி வேகுறதுன்னு பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. பாய். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்